வீட்டுக்கு திடீர்னு சில்லி பரோட்டா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆர்டர் போடும் அப்படின்னு கேட்டார். ஆர்டர்லாம் போடாதீங்க, நானே செய்கிறேன், ஆர்டர் போட்டால் 500 ஆகும், நான் செஞ்சேன் 100 தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு சைடில் இந்த ரெடிமேடு பரோட்டாவையும் போட்டு நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த கடாயை நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பரோட்டா திருப்பி போட்டு வந்துட்டு பார்த்தா இந்த தக்காளி கொஞ்சம் வெந்துருச்சு. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா ஒரே புகமூட்டமாக இருக்குது, எதுவுமே தெரில. குத்திட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு முட்டை எடுத்து பார்த்தா சீல் குத்தி இருந்தது. என்னடா இது, முட்டை கோழிக்கு தானே சொந்தம், இவங்க சீல் குத்தி வச்சிருக்காங்களே, சரி பாலிடிக்ஸ் எதுக்கு நம்ம உடச்சி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உடச்சி ஊற்றி அதையும் கலக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தா இந்த பரோட்டா வெந்திருந்தது. அதையும் நல்லா பிச்சு போட்டு பொறுமையாக எடுத்து இந்த கடாயில் போட்டு மெல்லமாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல வேலை இந்த கரண்டி எடுத்தேன், குத்துறதுக்கு நல்லா வாட்டமாக இருந்தது. வேறு எதுவும் கரண்டி எடுத்து நல்லா குத்துன்னு குத்திட்டு நல்லா கொத்து பரோட்டா மாதிரி நல்லா கொத்துன்னு கொத்தியாச்சு. கொடுத்துட்டு அப்புறமா என் வீட்டுக்காரர் கொடுத்தா சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டுட்டாரு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.